இதுதான் சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னா நீ ஏமா அப்படி இருக்கன்னு கூப்பிடலாம்ல. குலைச்சிட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து அது காதுல வாங்கிக்காது. நம்ம என்ன சொல்ல வரோன்றதையும் அதை கேட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இது என் அம்மா என்னை பத்தி புரிஞ்சிருக்காங்க. என்ன சொல்றீங்களா? அந்த மாதிரி பாக்குற ஆட்கள் நீங்க என்னதான் சொன்ன மாதிரி இருக்கு பிரதர். சில விஷயம் நம்ம புரிய வச்சுட்டு இருக்கோம்ல, அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு கிடையாது. நீங்க உங்க சைட்ல வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க. இந்த மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கேட்குறீங்க. நீங்க யாருக்கு வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்களேன். நாங்க எங்களை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவுக்கே நீங்க புரிய வைக்காத போது நீங்க யாருக்கு இந்த உலகத்துல புரிய வைக்க போறீங்க? தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது தப்பான விஷயம். இதை விட்டுட்டு நீங்க வேற கான்செப்ட் பேசுங்க. நான் தெளிவாவே இதுக்கு பதில் கொடுத்துட்டேன். நீங்க ஒரு 1/2 மணி நேரமா இதை வச்சு தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வேற எதனா புதுசா கொஸ்டின் கேளுங்க. அம்மாக்கு புரியலங்கிறது செகண்டரி. ஏன்னா அம்மாக்கு புரிஞ்சனால மட்டுமே எங்களை இந்த அளவுக்கு விட்டு வைக்கிறாங்க. ஷேர் பண்ணல. எங்களுக்குள்ள எதனா சண்டைனா நான் இருப்பா. எதை எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியல. நான் எதையும் எதிர்பார்க்கல பிரதர். நீங்க வந்து எல்லாத்தையுமே குறை சொல்றீங்களா? இருங்க ஒரே நிமிஷம். சொசைட்டி மாத்தணும் நீங்க சொல்றது எல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன். நான் குறை சொல்லல. யாரையும் நாங்கள் குறை சொல்ல இந்த இடத்துல நாங்க வரல. நாங்களும் சக மனுஷர்கள். நீங்க வாழ்ற மாதிரி எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தான் சொல்றோம்.